வணக்கம். லீகல் பொக்கே என்ற இந்த சேனல் மூலம் பொதுமக்களுக்கு சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டி பல்வேறு சட்ட தலைப்புகளில் வீடியோக்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, சென்னை உயர்நீதிமன்றம் சமீபத்தில் ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. அதன் அடிப்படையில் கீழ்மை நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள பாக பிரிவினை வழக்குகள், உயில் சம்பந்தப்பட்ட வழக்குகள் ஆகியவற்றை உடனடியாக விசாரணை செய்து விரைவில் தீர்ப்பு அந்தந்த நீதிமன்றங்கள் வழங்க வேண்டும். குறிப்பாக உத்தரவு பிறப்பித்த தேதியிலிருந்து 6 மாதங்களுக்குள் கீழ்மை நீதிமன்றங்கள் இதுபோன்ற வழக்குகளை விசாரணை செய்து தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தலாக சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. இது அனைவருக்கும் மிகவும் பலனுள்ளதாக இருக்கும். அதன் அடிப்படையில் நீதிமன்ற பார்வைக்கு சம்பந்தப்பட்ட வழக்காடிகள் இதனை கொண்டு வரும் பட்சத்தில் உடனடியாக விசாரணை செய்து தீர்வு காண்பதற்கு ஏதுவாக இருக்கும். வழக்காடிகள் இது குறித்து தங்களுடைய வழக்கறிஞர்களிடமும் விஷயத்தை எடுத்துச் சொல்வது மிகவும் பலனுள்ள வகையில் இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். பொதுவாக உயில் சம்பந்தப்பட்ட வழக்கு என்று வருகின்ற போது அந்த வழக்கு சொத்து ஏற்கனவே தனக்கு எழுதி வைத்த உயிலின் அடிப்படையில் தனக்கு சொந்தமானது என்று வாதிடலாம். அதே சமயம் பிரதிவாதி அந்த உயில் ரத்து செய்யப்பட்டு விட்டது என்றும் பின்னிட்டு வேறு உயில் எழுதி வைத்துள்ளதாகவும் அல்லது வேறு ஆவணங்கள் மூலம் அந்த உயில் ரத்து செய்யப்பட்டு விட்டது என்றும் பிரதிவாதியின் தரப்பு வழக்காடலாம். ஆக எது ஒன்றும் அந்த வழக்கு சொத்தின் மீது உள்ள உரிமையை நிலைநாட்டுவதற்கு ஏற்ற வகையில் சம்பந்தப்பட்ட வழக்குகள், அதாவது டெஸ்டமெண்டரி வழக்குகள் என்று சொல்வார்கள், ஆவணங்களின் அடிப்படையில் அந்த சொத்து யாருக்கு பாதிக்கப்பட்டது என்பதை தீர்மானிக்கக்கூடிய வழக்குகளாக இருந்தால் அல்லது பாகப்பிரிவினை சம்பந்தப்பட்ட வழக்குகளாக இருந்தால் 6 மாதத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தலை இளம் வழக்கறிஞர்களுக்கும் வழக்காடிகளுக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்ற ஆதங்கத்தின் அடிப்படையில் இந்த வீடியோ பதிவை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.